இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி இந்த 8வது பாடத்திற்கு வரவேற்கிறேன். போன முறை நம்ம என்ன படித்தோம் ஞாபகம் இருக்கா? ஒவ்வொரு பாடத்திற்கும் ஒரு தொடர்பு இருக்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். போன முறை சங்கீத புத்தகத்திலிருந்து கிருபையை குறித்து படித்தோம். குறிப்பாக கிருபை என்ன செய்யும்? கிருபை தான் நமக்கு பாவத்தை மன்னிக்கும், கிருபை தான் நம்மளை நீதிமானாக மாற்றும் என்கிற கருத்தை படித்தோங்க. இந்த 8வது பாடத்தில் நீதிமானுக்கான ஞானம். இப்போ ஒரு மனுஷன் பாவ மன்னிப்பு வாங்கிட்டாப்ல, அந்த பாவ மன்னிப்பு வாங்கின பிற்பாடு ஒரு நீதி உள்ள வாழ்க்கை எப்படி வாழ்றது? அப்போ நீதிமானுக்கு ஞானம் தேவை. அதான் பாருங்க, தலைப்பு சொல்லுது நீதிமானுக்கு ஞானம். அந்த 2 அழகான வார்த்தைகள் இருக்கு, நீதிமான் ஞானம் அல்லது நீதி ஞானம், 2 வச்சுக்கலாங்க. இந்த சங்கீத புத்தகத்தில் இந்த ஞானம் அப்படின்ற வார்த்தை குறைஞ்சது 9 முறை வருகிறது. நீதி அப்படின்ற வார்த்தை இருக்கு பாருங்க, நீதிமான் அப்படின்ற வார்த்தை இருக்கு பாருங்க. இந்த வார்த்தை முதல் 100 சங்கீதங்கள்ல சுமார் 100 முறை வந்துடுதுங்க. அப்ப உங்களுக்கு புரியுதா? எழுத்தாளர், ஆசிரியர் எந்த வார்த்தைக்கு அழுத்தத்தை கொடுக்கிறார் என்பது உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? அப்போ ஒரு நீதி உள்ள வாழ்க்கைக்கு தான் சங்கீத புஸ்தகம் ஒரு அழுத்தத்தை கொடுக்கின்றது. அப்போ அந்த நீதி உள்ள வாழ்க்கையை வாழ்வதற்கு ஞானம் தேவை. அப்போ இதை குறித்து தான் இந்த 8வது பாடத்தில் படிக்க போகிறாங்க, நீதிமானுக்கான ஞானம். இதை புரிந்து கொள்வதற்கு நாம் வழக்கம் போல சில சங்கீதங்களை நம்ம எடுத்து பார்க்க போகிறோம். குறிப்பாக ஒரு 5 சங்கீதத்தை எடுத்து நம்ம நீதிமானுக்கான ஞானம் தேவைங்கிற கருத்தை பார்க்கலாங்க. அந்த 5 சங்கீதங்கள் என்ன? 1 சங்கீதம் 90, அதற்கப்புறம் சங்கீதம் 81, அதற்கப்புறம் சங்கீதம் 141, அதற்கப்புறம் சங்கீதம் 119. சரிங்களா? ஆக சங்கீதம் 90ன்னு சொன்னேன், சங்கீதம் 119 சொன்னேன், சங்கீதம் 81 சொன்னேன், சங்கீதம் 141, கடைசியில் சங்கீதம் 128 படித்து நம்ம முடிக்கலாங்க. அப்புறம் படிக்க போகிற தலைப்பு நீதிமானுக்கான ஞானம். இது நம்ம 5 சங்கீதங்கள் வழியாக நம்ம புரிந்து கொள்ளலாம். ஜெபத்தோட படிக்கலாமா? பரிசுத்தமுள்ள தகப்பனே, தேவரீர் இந்த காலத்தில் நாங்கள் எப்படி வாழணும் என்பதை குறித்து தாவீது அன்னைக்கே எழுதி வைத்திருக்கிறார் என்பதை படிக்க வரோம்ப்பா. உம்முடைய ஆவியானவர் மூலமாக எங்கள் காலத்திற்குரிய விஷயத்தை படித்து புரிந்து கொள்ள கண்களை திறந்திரலும். நாங்கள் படித்து ஆண்டவரை விட்டுவிடாதபடி ஆண்டவரே நடைமுறை வாழ்க்கைக்கு ஏற்றார்படி படித்துக்கொள்ள உதவி செய்யுங்க. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். 8வது பாடம் நீதிமானுக்கான ஞானம். இந்த ஞானத்தை குறித்து தாங்க, நீதி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு ஞானம் தேவை. இந்த ஞானத்தை குறித்து தாங்க 5 சங்கீதங்கள் நமக்கு சொல்லப்படுது. முதல்ல சங்கீதம் 90க்கு வந்துடலாம். சங்கீதம் 90 ரொம்ப ஸ்பெஷலான ஒரு சங்கீதங்க. இந்த சங்கீதம் 90 யார் எழுதுனாங்க? அந்த பிராக்கெட்டில் உள்ள வார்த்தைகளை கவனிங்க. தேவனுடைய மனிதனாகிய மோசேயின் ஜெபம். மோசே ஒரு ஜெபம் செஞ்சிருக்கிறாரு, ஒரு பாட்டாக பாடியிருக்கிறாரு பாருங்க. அந்த பாட்டு, அந்த ஜெபம் நமக்காக பத்திரப்படுத்தப்பட்டு நமக்கு வைக்கப்பட்டிருக்குங்க. சரிங்களா? அப்போ இது மோசேயினுடைய சங்கீதம். மோசேயினுடைய சங்கீதத்தில் குறிப்பாக 2 மிக முக்கியமான விஷயம் இருக்குதுங்க. இந்த சங்கீதத்தை பார்க்கும் பொழுது தேவன் யாருன்றதை புரிஞ்சுக்கலாம், அடுத்தது மனிதன் யாருன்றதை புரிஞ்சுக்கலாம், அடுத்தது மனிதனுடைய கடமை என்ன, ஞானம் என்ன செய்யும் அப்படின்ற விஷயத்தையும் புரிஞ்சுக்கலாங்க. முதல்ல தேவன் யார் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம் பாருங்க. சங்கீதம் வசனம் 2ங்க. தேவன் யார்? பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர். என்னவா? மலைகள், குன்றுகள், பூமி இதெல்லாம் உண்டாகிறதுக்கு முன்பே தேவரீர் நீர் தேவனாக இருக்கிறீர். அப்போ அவருடைய ஆயுசு காலம் என்ன அப்படின்னா, அவர் என்றென்றைக்கும் இருக்கிறவராக இருக்கிறார். படைக்கப்பட்டதுக்கு முன்பாகவே அவர் தேவனாகவே அவர் அனாதியாக இருக்கிறார். வசனம் 4 பாருங்க, இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக சொல்கிறாங்க. உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் ராசாமம் போலவும் இருக்கிறது. உம்முடைய பார்வைக்கு 1000 வருஷம் எப்படி இருக்குதா? நேற்று கழிந்த சாமத்தை போல, நேற்று கழிந்த நாளை போல இருக்கிறது. ராசாமம் போல சில மணி நேரங்கள் போல இருக்கு. 1000 வருஷம் அப்படி இருக்குதா? சில மணி நேரங்களை போல இருக்கிறது. அவர் என்றென்றும் இருக்கிறாரு. பூமியை படைப்பதற்கு முன்பாகவே அவர் இருக்கிறாரு. அவரை பற்றி சொல்லும்போது அவருக்கு 1000 வருஷம் ஒரு சில மணி நேரம் மாதிரிப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தேவன் யாருன்னு புரியுதா உங்களுக்கு? அவர் காலத்திற்கு அப்பாற்பட்டவராக இருக்கிறார்.
அவர் படைப்புகளுக்கெல்லாம் அவர் தான் அனாதியாக அவர் இருந்திருக்கிறார். படைப்புகளுக்கு முன்பாக அவர் அனாதியாக இருந்திருக்கிறார். சரி, அப்போ தேவன் யாருன்னு புரிஞ்சிருச்சா? சரி, இப்போ மனுஷன் யாரு அப்படின்றத பார்க்கலாம். மனுஷன் யாரு அப்படின்னா வாங்க, மனுஷன் யாரு? வசனம் 5-6 பாருங்க. அவர்களை வெள்ளம் போல வாரிக்கொண்டு போகிறீர், நித்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள், காலையிலே முளைக்கிற புல்லுக்கு ஒப்பாக இருக்கிறார்கள். தேவன் யாருன்னு பார்த்துட்டோம். அவர் என்றென்றும் இருக்கிறார். அவருக்கு 1000 வருஷம் ராசாமம் போல இருக்கிறது. ஆனால் மனுஷன் எதற்கு ஒப்பிடப்படுகின்றான்? புல்லுக்கு ஒப்பாக இருக்கிறார்கள். ஏன் புல்லுக்கு? அது புல்லு காலையிலே முளைத்து பூத்து மாலையிலே அறுப்புண்டு உலர்ந்து போம். ஒரே நாள் தாங்க அப்படி முளைக்குது, காலையிலே பூ பூக்குது, நைட்டானா செத்து போயிடுது, உலர்ந்து போயிடுது. இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. தேவன் எப்படிப்பட்டவர், மனுஷன் எப்படிப்பட்டவன்? தேவனுக்கு 1000 வருஷம் சும்மா ஒரு சில வினாடிகள் போல, மனுஷனுக்கு அவன் வாழ்க்கையே ஒரு சில வினாடி போல தான். என்ன? சரி, இப்போ இன்னொரு வசனம் கூட பார்க்கலாம் பாருங்க. வசனம் 9, எங்கள் நாட்கள் எல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது, ஒரு கதையை போல எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். எங்களுடைய நாட்கள் எல்லாம் எப்படி இருக்குது? ஒரு கதையை போல முடிஞ்சிச்சு, ஒரு ஸ்டோரி மாதிரி. ஏன்னா அப்படியே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வசனம் 10 பாருங்க. எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆயுசு நாட்கள் 70 வருஷம். பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாய் இருந்தாலும், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாய் இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். ஆக ஆயுசு நாட்கள் ஆவரேஜா 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷம். அப்போ 80 வயசு உள்ள ஆட்கள் பலத்தோடு தான் இருக்கிறாங்க. இது 80 வயசு ஆட்கள் ஒத்துக்க முடியுமா? அவங்கெல்லாம் தேவனுக்கு நன்றி சொல்லுவாங்களா? ஐயோ எனக்கு முடியவே இல்லைன்னு சொல்லுவாங்களா? இல்லைங்க, ஆண்டவர் பலம் கொடுத்ததுனால தான் நீங்கள் 80 வயசை கடக்கிறீங்க, பலசாலிகள். அப்போ வழக்கமாக 70 வயசு, ஆனால் பலத்தின் மிகுதியால் 80 வயசு. 80 வயசுக்கு மேலே எல்லாமும் வருத்தமும் சஞ்சலம் தான் அப்படின்றாங்க. ஆக தேவன் யாரு? அவர் என்றென்றும் இருக்கிறார். மனுஷன் யாரு? புல்லுக்கு சமமாய் இருக்கிறான். மனுஷன் யாரு? அவன் 70 வயசு 70 வருஷம் வாழக்கூடியவன். பலத்தின் மிகுதியினால 80 வருஷம் வாழக்கூடியவன். அதுக்கு மிகுதி அவன் வாழ்க்கையில வெறும் சஞ்சலமும் வருத்தம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப தேவன் யாருன்னு புரிஞ்சுக்கிட்டோம், மனுஷன் யாருன்னு புரிஞ்சுக்கிட்டோம். தேவன் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், மனுஷன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான். சரிங்களா? இப்ப மனுஷன் இதெல்லாம் புரிஞ்சிருச்சுன்னு சொன்னா, எது புரிஞ்சிருச்சு? தேவன் யாரு, மனுஷன் யார், தேவனுடைய ஆயுசு காலம் எவ்வளவு, மனுஷனுடைய ஆயுசு காலம் எவ்வளவு அப்படிலாம் புரிஞ்சிருச்சுன்னா, மனிதனுக்கு ஒரு காரியம் அவன் செய்வான், அல்லது அவன் ஒரு காரியத்தை, ஞானம் ஒரு காரியம் செய்யும். என்ன செய்யும் ஞானம்? வாங்க வசனம் 12. நாங்கள், அழகான வசனங்க இது. இது மோசே தன்னுடைய பாட்டு எழுதி வச்சிருக்கிறாருங்க, ஜபமா சொல்றாருங்க. வசனம் 12, நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி, என்னவா? நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தரலும். ஆண்டவரே, எங்களுக்கு ஞான இருதயம் கிடைக்கணும்னு சொன்னா எங்களுடைய ஆயுசு நாட்கள் எவ்வளவு என்பதை நாங்கள் அறிஞ்சு வச்சிருக்கணும். நாங்கள் எவ்வளவு இந்த உலகத்தில் வாழ போகிறோம், நான் எதை நோக்கி நான் பயணிக்கிறேன் அப்படின்ற விஷயத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அப்போ சங்கீதம் 90 நமக்கு ஒரு விஷயம் சொல்லி தருது. ஞானம் என்னுடைய ஆயுசு காலம் எவ்வளவு என்பதை கணக்கு பார்க்கும். ஞானம் என்ன செய்யும்? ஞானமுள்ள மனம், நம்ம 70 வயசு தான் வாழ போகிறோம், பலத்தின் மிகுதினால் 80 வயசு தான் வாழ போகிறோம். ஆக அதுக்கப்புறம் என்ன? அதுக்கப்புறம் எப்படி வாழ்கிறது? மரித்த பின் என்ன நிலவரம் என்ன? அப்போ அதெல்லாம் யோசிச்சு பார்க்கும். நம்ம சீக்கிரம் அந்த 70 நோக்கி போகிறோம், சீக்கிரம் நம்ம இந்த 80 நோக்கி போகிறோம். அதற்கு பின்பு ஒன்றுமே இல்லை. அப்போ நான் இன்னைக்கு வாழ்கிற வாழ்க்கை இருக்குது, இது எப்படி மாற்றம் பெறுகிறதுனா, நம்ம இவ்வளவுதான் வாழ போகிறோம், அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை அப்படின்னா, இந்த புள்ளியை புரிஞ்சுக்கிட்டேன்னா, எந்த புள்ளி? இந்த 70ஓ 80ஓ அப்படின்ற புள்ளி என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது, அல்லது நான் அந்த புள்ளியை நோக்கி போயிட்டு இருக்கிறேன்னா, இன்னைக்கு என் வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்றத நான் வடிவமைச்சுப்பேன்.
நான் என்னமோ இங்கேயே நித்தியமாக இருக்கிற மாதிரி, நான் என்னமோ தேவனை போல் இருக்கிற மாதிரி அப்படின்ற நினைவுகள்லாம் நமக்கு வர முடியாது. அப்போ நான் அந்த 70 நோக்கி போயிட்டுருக்கிறேன், நான் 80 நோக்கி போயிட்டுருக்கிறேன். எனவே அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. அப்போ நான் மரித்த பின் பிழைக்கணும்னா நான் எப்படி என் வாழ்க்கையை நடத்தணும்? ஞானம் இதை யோசிக்குங்க. ஆக உங்களுக்கு புரியுங்களா உங்களுக்கு? அப்போ நீதிமானுக்கான ஞானத்தை படிச்சுட்டு வரோம். இந்த ஞானம் என்ன செய்யும்? முதல்ல நம்மளுடைய ஆயுசு காலம் எவ்வளவு அப்படின்றத எண்ணும். சரிங்களா? அப்போ ஞானம் உள்ளவன் கணக்கு பார்க்க கடவன் என்று சொல்லியிருக்குல்ல. இந்த வசனம் எங்கே இருக்குது? கமெண்ட்ஸில் போடுங்க. ஞானம் உள்ளவன் கணக்கு பார்க்க கடவன். சரிங்களா? அப்போ எதை கணக்கு பார்க்கணும்? முதல்ல அந்தி கிறிஸ்துவ பற்றி இல்லைங்க, முதல்ல எனக்கு எவ்வளவு ஆயுசு காலம் அப்படின்றத கணக்கு போட்டு நான் என்ன செய்யணும், என் வாழ்க்கை எங்கே நோக்கி போகுது, எப்படி நாம் வாழ்கிறது அப்படின்றத கணக்கு பார்க்கணும். ஆக சங்கீதம் 90 கற்றுத்தருகின்ற ஞானத்தினுடைய முதல் குணாதிசயம், ஞானம் தன் ஆயுசு நாட்களை கணக்கு பார்க்கும். சரிங்களா? சரி, ரெண்டாவது இப்போ சங்கீதம் 119க்கு வரலாங்க. சங்கீதம் 119 ரொம்ப நீண்ட வசனங்களை உடைய சங்கீதம். 176 வசனங்கள் என்ன செய்து இருக்கிறத பார்க்கலாம். சரி, சங்கீதம் 119க்கு வந்தீங்கன்னு சொன்னால், சங்கீதம் 119 இங்கே சில வசனத்தை இருக்கிறத பாருங்க. இப்போ ஞானம் என்ன செய்யும்? அது கணக்கு பார்க்கும். எப்படி நீதியாக வாழ்கிறது எப்படி அப்படின்றது சிந்தனைக்குள்ளே யோசிச்சு பார்க்கும். என்ன, எப்படி வேணாலும் வாழ முடியாது அப்படின்னு யோசிச்சு பார்க்குங்க ஞானம். சங்கீதம் 119க்கு வாங்க. சங்கீதம் 119 வசனம் 98, 99, 100க்கு வரலாம். இங்கே ஞானம் கிடைக்குது பாருங்க. இந்த ஞானம் எப்படி கிடைக்குது அப்படின்ற விஷயத்தை இங்கே பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, வசனம் 98. நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானம் உள்ளவனாக்கினீர். என்னவா கவனிச்சுக்கணும்? என் சத்துருக்களிலும் என்னை அதிக ஞானம் உள்ளவராக்குகிறீர். அப்போ எப்படி கிடைச்சிச்சான்? கற்பனையை கை கொண்டாராம், அதனால சத்துருக்களை விட ஞானம் கிடைச்சிச்சான். இப்போ வசனம் 99, உம்முடைய சாட்சிகள் என் தியானமாய் இருக்கிறபடியால் எனக்கு போதிக்கிறவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாய் இருக்கிறேன். எப்படியா? போதிக்கிறவர்களை விடலும் ஞானமா? எப்படி போதிச்ச டீச்சரை விட ஞானம் அப்படின்னா, கற்பனையை கை கொண்டேன், போதிக்கிற டீச்சரை விட ஞானம், கற்பனையை கை கொண்டேன், நான் சத்துருக்களை விட ஞானம். இப்போ இன்னொரு ஞானம் பாருங்க, வசனம் 100ங்க. உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால், என்னவா? மீண்டும், உம்முடைய கட்டளைகளை கை கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கிலும் ஞானம் உள்ளவனாய் இருக்கிறேன். நாங்கள் முதல்ல சத்துருக்களை விட ஞானம், ரெண்டாவது டீச்சரை விட ஞானம், மூணாவது அங்கே முதியோர்களை விட ஞானம். எப்படி சத்துருக்களை விட ஞானம் கிடைச்சிச்சு? எப்படி முதியோரை விட ஞானம் கிடைச்சிச்சு? எப்படி நம்ம பார்க்குறோம், நம்ம போதிக்கிறவங்க எப்படி ஞானம் கிடைச்சிச்சு? 3 வசனமாக இருந்தாலும் நிபந்தனை ஒன்றுதான். நிபந்தனை என்ன? கட்டளை கை கொண்டேன்னா எனக்கு ஞானம். விஷயம் புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ கட்டளை கை கொள்ளினா ஞானம் இல்லை. சரிங்களா? அப்போ உலகத்தில் எப்படி வேணால் வாழ்கிறதுக்கு அறிவு தேவைங்க. ஆனால் ஒரு தரமான வாழ்க்கை வாழ்வதற்கு ஞானம் தேவை. புரியுதா? அதனால தான் சங்கீத புஸ்தகத்தில் எழுதின தாவீதினுடைய மகன் சாலமோன் ஞானத்தை சம்பாதி, எதை சம்பாதிக்கிறியோ ஞானத்தை சம்பாதின்றாங்க. ஆக இந்த உலகத்தில் தேவனுக்கு பிரியமான நீதி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு ஞானம் தேவை. சரிங்களா? அந்த ஞானம் எங்கேருந்து கிடைக்குது? அதுதான் விஷயம். ஞானம் எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னா, கட்டளையை கை கொண்டீங்கன்னா சத்ருவை விட ஞானம், கட்டளையை கை கொண்டீங்கன்னா டீச்சரை விட ஞானம், கட்டளையை கை கொண்டீங்கன்னா முதியோர்களை விட ஞானம். இப்போ உங்களுக்கு என்ன அடுத்த கேள்வி வரணும் அப்படின்னா, எப்படி கட்டளையை கை கொள்றது வருதா? இது தாங்க சங்கீதம் 119 நமக்கு சொல்லித்தருதுங்க. கிட்டத்தட்ட 176 வசனம் இருக்குதுங்க நமக்கு. இந்த 176 வசனத்தில் மீண்டும் மீண்டும் வரக்கூடிய விஷயம் கற்பனை, நியாயம், நீதி, இப்படி தான் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ எப்படி கற்பனையை கை கொள்வது? நம்ம ஞானவானா மாறுறது. ஞானவானா உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு இயேசுவை போல வாழுகின்ற வாழ்க்கைக்கான மூலதனம் தாங்க ஞானம். அறிவுன்றது வேறங்க, ஞானன்றது வேறங்க. இந்த உலகத்தில் இயேசுவை போல பரிசுத்தமாக வாழ்கிறது, இயேசுவை போல அன்புள்ளவர்களாக வாழ்கிறதுக்கு அன்பு தேவை, ஞானம் தேவை. அப்போ அந்த ஞானம் கட்டளை கை கொண்டா தான் ஞானம் வருது.
இப்போ கட்டளை எப்படி கைகொள்றது? சங்கீதம் 119 சங்கீதம் 119 117 பாருங்களேன். சங்கீதம் 119 117 எப்படி நான் கட்டளையை கைகொள்ள முடியுன்றதுக்கு 2 வசனம் பார்க்கலாங்க. இந்த சங்கீதம் 119க்குள்ளேயே இருக்குது. சரிங்களா? என்னை ஆதரித்தருளும், என்னவா? என்னை ஆதரித்தருளும், அப்பொழுது நான் ரட்சிக்கப்பட்டு எக்காலமும் உம்முடைய பிரமாணங்களின் மேல் நோக்கமாயிருப்பேன். ஒரு கேள்வி கேட்கவா? நீங்க சொல்றீங்களா? எப்போது அவருடைய பிரமாணத்தின் மேல் நம்ம நோக்கமாயிருப்போம்? எப்பொழுதுங்க? நான் திரும்பி வாசிக்க, கண்டுபிடிச்சிருங்க. என்னை ஆதரித்தருளும், அப்பொழுது நான் ரட்சிக்கப்பட்டு எக்காலமும் உம்முடைய பிரமாணங்களின் மேல் நோக்கமாயிருப்பேன். எப்பொழுது? தேவன் என்னை ஆதரிக்கிறாரு அப்படின்ற விஷயத்தை புரிந்து கொள்ளும் பொழுது நான் ரட்சிக்கப்படுகிறேன். நான் ரட்சிப்புக்குள் வந்ததினாலே நான் பிரமாணத்தை கைகொள்கிறவனாக மாறுகிறேன். ஆக ரட்சிப்பினுடைய அடையாளம் என்ன? பிரமாணத்தை கைகொள்றான். ஆக ஒரு மனுஷன் ரட்சிப்புக்குள்ள வரணும். அது என்ன ரட்சிப்புக்குள்ள வரணும்? முழுமையாக தன்னை ஒப்படைத்தவன், ரட்சிப்புக்குள் இருக்கிறவன் முழுமையாக ஒப்படைக்கும் பொழுது அவன் வாழ்க்கையில பிரமாணத்தை கைகொள்கிறான், மாறுறான். சரி, இது ஒரு விஷயம் இல்லையா? இதே போல இன்னொரு வசனம் பாருங்க. சங்கீதம் 176 கடைசி வசனம், இந்த அதிகாரத்திலேயே கடைசி வசனம் 176. காணாமற் போன ஆட்டை போல வழிதப்பி போனேன். இந்த காணாமல் போன விஷயங்கள்லாம் இங்கிருந்தான் வருது. காணாமல் போன ஆட்டை போல வழிதப்பி போனேன். உமது அடியேனை தேடுவீராக, உமது கற்பனைகளை நான் மறவேன். நான் எப்ப கற்பனையை மறக்க மாட்டேன்? நான் காணாமல் போன ஆட்டை போல தொலைஞ்சு போய் வெவ்வேறு திசையில கிடக்கிறேன். என்ன நீங்க தேடி கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நான் என்ன செய்வேன்? கட்டளையை கைகொள்வேன். அதை முதல்ல பார்த்தோம். ரட்சிக்கப்பட்டவன் கட்டளைகளை கைகொள்கிறான். இப்ப மீண்டும் கண்டுகொள்ளப்பட்டவன் அவன் கற்பனைய நோக்கமா இருக்கிறான். அப்ப ரட்சிக்கப்படுறதுனா என்ன? தொலைஞ்சு போனவன் மீண்டும் கண்டெடுக்கப்பட்டான்னு சொன்னா அவன் ரட்சிக்கப்பட்டான்னு அர்த்தம். அப்ப கற்பனையை கைகொண்டாதான் ஞானம். கற்பனை எப்படி கைகொள்றது அப்படின்னா, நான் தேவனுக்குள்ள நான் ஒப்படைக்கணும், நான் ரட்சிப்புக்குள்ள வரணும். நான் தொலைஞ்சு போயிட்டேன், தொலைஞ்சு போன ஒன்றும் செய்ய முடியாது. இன்ஃபேக்ட் நீங்க பாருங்க, ஆண்டவர் எப்பங்க இஸ்ரவேல் மக்களுக்கு கற்பனை கொடுத்தாரு? அடிமைத்தனத்துக்குள்ள கொடுத்தாரா? இல்லை, கைகொள்ள முடியாதுங்க. அவங்கள வெளியே வர வச்ச பிற்பாடு, அடிமைத்தனத்தை கட்டிலிருந்து உடைச்சு வெளில வந்த பிற்பாடு தாங்க அவர்களுக்கு பிரமாணத்தை கொடுத்தார். அதே தாங்க, நான் பாவத்தை விட்டு வெளில வந்தா தாங்க பிரமாணத்தையே கைகொள்ள முடியும். நான் முழுமையா ஒப்படைச்சா தாங்க, நான் முழுமையான பாவ மன்னிப்பு பெற்றாதாங்க அது பேர் ரட்சிப்பு. நீங்க இதை கேட்குற நீங்க அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல நீங்க சரியா புரிஞ்சுக்கிறீங்களா? இதை கேட்குற நீங்க முழுமையாக உங்க வாழ்க்கையை ஒப்படைச்சிருக்கிறீங்களா? தேவன் ஆவியானவர் உணர்த்துகின்ற பாவத்தை நீங்க ஒப்படைச்சிருக்கிறீங்களா? நீங்க ஒப்படைச்சு பாருங்க, ஆண்டவர் பிரமாணத்தை கைக்கொள்வதற்குரிய பலத்தை தருவார். பிரமாணத்தை கைக்கொள்ளும் பொழுது அதுதான் ஞானம். சரிங்களா? அப்ப நான் எப்படி பிரமாணத்தை கைக்கொள்றேன்? தேவன் தான் என்னை ரட்சிக்கணும், ரட்சிக்கப்பட்டவன் பிரமாணத்தை கைக்கொள்றான் அப்படின்ற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோங்க. இப்ப தேவன் என்ன செய்யறாரு? அவரு எனக்கு ரட்சிப்பை கொடுக்குறாரு, நான் பிரமாணத்தை கைக்கொள்றா மாறுறேன். இப்ப நான் என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு பாருங்க. அப்ப நம்ம ஞானம் வரணும்னா பிரமாணத்தை கைக்கொள்ளணும். பிரமாணத்தை கைக்கொள்ளணும்னா தேவன் தான் என்ன செய்யணும்? எனக்கு கண்டுபிடிக்கணும். தேவன் தான் எனக்கு ரட்சிப்பை கொடுக்கணும். அவர் இல்லாம என்னால பிரமாணத்தை கைக்கொள்ள முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க. இப்ப அவர் மட்டும் செஞ்சா பத்தாது, என்னுடைய பங்கு ஒன்று இருக்குது என்பதை இந்த சங்கீத புஸ்தகம், குறிப்பாக சங்கீதம் 119 விளக்குது. அந்த ரட்சிப்புக்குள்ள வரணும், நான் பிரமாணத்தை கைகொள்ளணும்னா என்னுடைய பங்கு ஒன்று இருக்குது. எங்க பிரமாணத்தை கைகொள்வது என்னுடைய பங்கு இருக்குதா? ஆமா, எவ்வளவு இருக்குது பாருங்க, நான் என்னெல்லாம் செய்யறேன் அப்படின்றத பாருங்க. 112 பாருங்களேன். சில சமயத்துல நம்முடைய பங்கை நம்ம செய்யாமலேயே தேவன் அதிசயங்களை செய்வார் நினைச்சிட்டு இருக்கிறோங்க. நாம் பாவத்தை ஜெயிக்காம போவதற்கு காரணம் நம்மளுடைய பங்கை நம்ம செய்கிறதில்லை. இதே பாட்டுலங்க 112, முடிவு பரியந்தம் இடைவிடாமல் உம்முடைய பிரமாணத்தின்படி செய்ய என் இருதயத்தை சாய்த்தேன். அப்ப இவருடைய பங்கு என்ன? இவர் இருதயத்தை பிரமாணத்தின் பக்கமாக சாய்க்கிறாராம். நம்ம என்ன எப்படி பிரமாணத்தை கைகொள்ளலாம், அதை எது சரி எது தவறு அப்படின்றது இருதயத்தை அவர் சாய்க்கிறாராம். ஏன்னா அப்ப
ஞானத்தை வான்னு கூப்பிட்டு செவியை சாய்த்தின்னா நீ கண்டுகொள்ளுவேன்னு சொல்லிட்டு சாலமோன் ஞானி சொன்னார. அதற்கு முன்பாகவே அவங்க அப்பா சொல்லிருக்காருங்க, நீ இருதயத்தை சாய்க்கணும், கொஞ்சம் உன் பங்கு இருக்குது, உன் இருதயத்தை சாய்க்கணும், பிரமாணத்தை கைகொள்வதற்கு நீ என்ன செய்யணும், இசைஞ்சு வரணும், உன் பங்கு ஒன்று இருக்குது அப்படின்றாருங்க. இன்னொரு விஷயம் பாருங்க, 71 பாருங்க, 71 என்ன சொல்றாங்க பாருங்க, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். நான் இருதயத்தை சாய்க்கணும் அப்படின்னு சொல்றேன். பைபிள் சொல்லுது இருதயத்தை சாய்த்தா தான் பிரமாணத்தை கை கொள்ள முடியும். இங்கே நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உமது பிரமாணத்தை கை கொள்றேன். எப்படி பிரமாணத்தின் கீழ்ப்படிதல் வரும்? நான் என்ன செய்யணும்? உபத்திரவத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிரமாணத்தை கை கொள்ளணும்னு சொன்னா என்னுடைய செவியை சாய்க்க வேண்டும், என் இருதயத்தை சாய்க்க வேண்டும். சரி, இப்ப இன்னொரு விஷயம் பாருங்க, 23வது. பிரபுக்களும் உட்கார்ந்து எனக்கு விரோதமாய் பேசிக் கொள்கிறார்கள், உமது அடியேனோ உமது பிரமாணங்களை தியானிக்கிறேன். என்ன தியானிக்கிறேன்? எப்ப தியானிக்கிறேன்? உமது பிரமாணங்களை தியானிக்கிறேன். எப்பொழுது? அவனை எப்படிரா தூக்கலாம், அவன் கதை எப்படிரா முடிக்கலான்னு சொல்லிட்டு எதிராளிகள் ராஜாக்களே திட்டமிடும் போது இவர் உட்காந்து பைபிள் ஸ்டடி பண்ணிருக்கிறாராம். வேதத்தை எப்பொழுது வாசிக்க வேண்டும்? இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் சொன்னோம்ல. இப்ப அவருடைய பிரமாணத்தை எப்பொழுது வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும்? எதிராளி உங்க உயிரை எடுக்க திட்டமிட்டு கொண்டிருக்கும் பொழுது, என் உயிர் எடுக்க திட்டமிடுறியா, ரைட் கொஞ்சம் படிச்சுட்டு வரேன், நீங்க தியானம் பண்ணுங்க. அப்ப இருதயத்தை சாய்ங்க, சரிங்களா? இருதயத்தை சாய்ங்க அப்படின்ற விஷயத்தை பார்த்தோம். உபத்திரவத்தை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்ற இன்னொரு விஷயத்தை பார்த்தோம். இப்ப உங்க உயிரே போகக்கூடிய சுச்சுவேஷன்ல கூட நீங்க ஆண்டவருடைய வசனங்களை, ஆண்டவருடைய பிரமாணத்தை குறித்து தியானம் பண்ணுங்க. இந்த மாதிரி செய்றீங்களா? நம்ம செய்கிறோமா? கஷ்டத்தின் மத்தியில் உயிரே போகும் பொழுது நம்ம அவருடைய வசனங்களை தியானிக்கிறோமா? இல்லை. அதனால தாங்க பிரமாணம் இல்லை, அதனால தாங்க வாழ்க்கையில் ஞானம் இல்லை, புத்தி உள்ள ஸ்திரீயா நம்ம இல்லைங்க. காரணம் கஷ்டத்தின் மத்தியில் நம்ம தியானம் பண்ணுகிறது இல்லை. அதை தாங்க சொல்கிறார். அப்போ ஞானம் என்ன செய்யுது? இதெல்லாம் செய்யுது, சரிங்களா? இன்னொரு விஷயம் பாருங்க, சங்கீதம் 119 73ங்க, 73. உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிற்று, உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவனாக்கும். ஆண்டவரே எனக்கு உணர்வை தாரும். ஆண்டவர் உணர்வை கொடுத்தா தாங்க நான் பிரமாணத்தை கை கொள்ள முடியும். ஆண்டவர் ரட்சிப்பை கொடுத்தா தாங்க நான் பிரமாணத்தை கை கொள்ள முடியும். ஆண்டவரை தேடி கண்டுபிடிச்சா தாங்க பிரமாணத்தை கை கொள்ள முடியும். இதெல்லாம் ஆண்டவருடைய பங்கு. நான் என்ன செய்யணும்? என் இருதயத்தை சாய்க்கணும், உபத்திரவத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கப்புறம் நான் எக்காலத்திலும் நான் தியானத்தை நான் செய்யணும் அப்படின்ற விஷயத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். அப்போ தேவன் செய்ய வேண்டிய விஷயத்தை தேவன் செய்து, நான் என் இருதயத்தை சாய்த்து நான் தியானிக்கும் பொழுது அப்போ என்ன ஆகுது? தேவன் எனக்கு வல்லமை தருகிறார். அவருடைய கிருபையினால் நான் பிரமாணத்தை கைகொள்கிறவனாக நான் மாறுகிறேன். அப்போ சங்கீதம் 90 பார்த்தோம், ஞானம் அது ஆயுசு நாட்களை கணக்கு பார்க்கும். சங்கீதம் 119 என்ன சொல்லுது? ஞானவான் கற்பனைகளை கைகொள்றான். புரியுதா உங்களுக்கு? ஞானவான் கற்பனைகளை கைகொள்றான். ஞானத்தினுடைய முதல் குணாதிசயம் அது கணக்கு பார்க்கும். எதை கணக்கு பார்க்கும்? ஆயுசு நாட்கள் எவ்வளவு, நான் என்ன செய்யணும் அப்படின்னு கணக்கு பார்க்கும். 2வது, ஞானம் என்ன செய்யும்? ஞானம் கற்பனையும் கைகொள்ளும். கற்பனையும் கைகொள்றாத ஞானம் ஞானம் கிடையாதுங்க, சரியா? ஞானம் இயேசுவை வெளிப்படுத்தும். இயேசுவை வெளிப்படுத்தாத ஞானம் ஞானம் இல்லை, சரிங்களா? அது அஞ்ஞானம். சரி, 3வது சங்கீதம் 81க்கு வருவாங்க. சங்கீதம் 81ல் ஞானத்தினுடைய 3வது குணத்தை நம்ம பார்க்கலாம். சங்கீதம் 81, சாம்ஸ் 81. சாம்ஸ் 81 அது எதை குறித்து பேசுது? சங்கீதம் 81 வசனம் 7 பாருங்களேன். இப்போ ஆண்டவர் ஒரு காரியம் செய்கிறார். நம்ம நீதிமானுக்கான ஞானம் இல்லை, அப்போ அவன் நீதிமானாய் வாழ்வதற்கு தேவன் என்னமோ செய்கிறார். வசனம் 7 நான் வாசிக்கிறேன். தேவன் என்ன செய்கிறாருன்றதை நீங்கள் சொல்கிறீங்களா? வசனம் 7, நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன், இடிமுழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு அருளினேன். கவனிங்க, மேரிபாவின் தண்ணீர்களிடத்தில் உன்னை சோதித்து அறிந்தேன்.
இஸ்ரவேல் மக்களை பற்றி சொல்லும்போது சொல்கிறாரு, இஸ்ரவேல் வரலாறை பற்றி சொல்லும்போது சொல்கிறாரு, மேரிபாவிலே உன்னை சோதித்தேன், உன்னை அறிந்து கொண்டேன். நீ யார், எப்படிப்பட்ட மெட்டல் நீனு, சரிங்களா? அங்கே தண்ணி இல்லை, அங்கே ஆண்டவர் வந்து சோதிச்சார். அவங்க யாருன்ற விஷயம் கண்டுபிடிச்சிட்டார். இப்போ சோதனையில் அவங்க நின்னாங்களா நிற்கலையா? சில வசனங்கள் எல்லாம் பாருங்கள், சில வசனங்களை பாருங்கள், சரிங்களா? மேரிபாவிலே ஆண்டவர் அவர்களை சோதிச்சாரு, அவளை கண்டு கொண்டார். வசனம் 11 பாருங்க. என் ஜனமோ என் சத்தத்திற்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை, ஆகையால் அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு விட்டு விட்டேன், தங்கள் யோசனையின்படியே நடந்தார்கள். என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். இப்ப அந்த சோதனையில அவங்க நிற்கவே இல்லை, விழுந்துட்டாங்க. ஒருவேளை சோதனை ஜெயிச்சிருப்பாங்கன்னு என்ன இருக்கும், இல்லை ஒருவேளை மனம் திரும்பி இருப்பாங்கன்னு என்ன இருக்கும்? நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாய் திருப்புவேன். அப்ப நான் சோதனையை வச்சேன், அந்த சோதனையில் அவங்க விழுந்துட்டாங்க. இப்போ அவங்க மனம் திரும்பவே இல்லை. இப்போ ஒருவேளை மனம் திரும்பி இருப்பாங்க, இல்லை சோதனை ஜெயிச்சிருப்பாங்கன்னா அவங்களோட எதிராளிகளை அவங்க கையில் கொடுத்துருப்பேன், எதிராளிகளை தாழ்த்திருப்பேன் அப்படின்றாங்க. அப்பொழுது கர்த்தரை பகைக்கிறவர்கள் அவருக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்களுடைய காலம் என்றென்றைக்கும் இருக்கும். அப்ப என்ன நடக்குதுங்க? ஆண்டவர் ஒரு சோதனையை வைக்கிறார். அந்த சோதனையில் ஜெயிச்சிருப்பாங்கன்னா எதிராளிகளை கையில் கொடுத்துருப்பார். அவங்க ஜெயிக்கலை, அதனால தான் எதிர்ப்பு அதிகமாயிட்டே போயிருச்சு. உங்கள் வாழ்க்கையில் எதிராளிகளை தேவன் கையில் கொடுக்கணும்னு சொல்லிட்டு விரும்புகிறாருங்க. உங்களுக்கு ஒரு மேரிபாவை வச்சிருக்கிறார். அந்த மேரிபாவில் உங்களுக்கு ஒரு சோதனை இருக்குது. அந்த சோதனையில் நீங்கள் தேவனை அறிந்து கொண்டீர்களா? நீங்கள் உங்களை அறிந்து கொண்டீர்களா? சரி, தேவன் இந்த மேரிபாவில் சோதிச்சாருங்க. இதே போல தேவன் வேற யாரையா சோதிச்சிருக்கிறாரா? முதல்ல ஆதாம சோதிச்சார். ஞாபகம் இருக்கா? எல்லாத்தையும் புசிக்கலாம், ஒன்றை மட்டும் புசிக்க கூடாது. நன்மை தீமை அறியத்தக்க கனியனின்னு புசிக்க கூடாது அப்படின்ட்டாருங்க. சரி, அங்க ஆதாம் சோதனையில் என்னாச்சு? விழுந்தான். சரி, ஆண்டவர் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி? உன் ஏக சுதனும் நேசகுமாரனும் ஒரே புத்திரனும் நீ பலி கொடுக்கணும் அப்படின்ட்டார். அங்க ஆதாமுடைய பையன் ஆபிரகாம் ஜெயிச்சிட்றான். சரிங்களா? சரி, அதே போல இன்னொரு மனுஷனையும் ஆண்டவர் சோதிக்கிறார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்புக்கு வராருங்க. சங்கீதம் 105 பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 105 ஆண்டவர் நீதிமானை சோதிக்கிறார் என்பதற்கு உதாரணம் யோசேப்பு. சங்கீதம் 105ங்க, சங்கீதம் 105 வசனம் 19 பாருங்களேன். சாம்ஸ் 105:19. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அந்த வசனம் அவனை புடமிட்டது. ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். நான் உன்னை பெரிய இடத்துல வைப்பேன், உன்னுடைய பெற்றோர், உன்னுடைய உடன் பிறந்த சகோதரர்கள் எல்லாரும் உன்னை வணங்குவார்கள் அப்படின்னு சொன்ன. இது ரைட்டு. இதை நோக்கி பயணம் செய்யும் பொழுது இப்போ இந்த ஒரு காரியத்துக்கு முன்பாக ஒரு காரியம் நடக்குது. அந்த வசனம் நிறைவேறுமா இல்லை அதெல்லாம் பொய்யா அப்படின்ற சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு ஒரு விஷயம் நடக்குது. இவனை வித்துடுறாங்க, போகிற இடத்துலலாம் கெட்ட பேர் வாங்குறான், இப்படியா நடந்துட்டு இருக்குது. இதெல்லாம் எதுக்கு நடக்குது அப்படின்னா, தேவன் கொடுத்த வாக்கு நிறைவேறுமா நிறைவேறாதா, அவனுடைய பற்று, அவனுடைய பாசம், அவன் தேவனோடு வைக்கக்கூடிய அந்த பந்தம் அங்கே சோதிக்கப்படுது. இப்போ எதுக்கு இதெல்லாம் நடக்குதுங்க? புரியுதா உங்களுக்கு? தேவன் படைப்பு முடித்தவுடன் பாவம் நுழைவதற்கு முன்பாகவே ஆதாமை சோதித்தார், ஆபிரகாமை சோதித்தார், இங்க யோசேப்பை சோதித்தார். எதற்கு? தங்கம் ஏன் புடமிடப்படுது? அது பரிசுத்தமாவதற்கு தான் புடமிடப்படுது. அப்போ ஒரு மனுஷன் நீதியாய் வாழ்க்கை நடத்தணும்னா அந்த ஞானம் என்ன செய்யப்படணும்? ஞானம் சோதிக்கப்படணும். அப்ப நீங்க தேவனுக்குள்ள இருக்கும் பொழுது
ஆதாமை போல உங்களுக்கு சோதனை ஆண்டவர் வைப்பாரு. நீங்க தேவனுக்குள்ள இருக்கும் பொழுது ஆண்டவர் ஆபிரகாமை போல உங்களை சோதிப்பார். நீங்கள் தேவனுக்குள்ள இருக்கும் பொழுது யோசேப்பை சோதித்த ஆண்டவர் உங்களையும் சோதிப்பார். அப்போ ஒருவேளை நீங்க இன்னைக்கு இருக்கும் பொழுது, இதை கேட்கும் பொழுது, நீங்க ஏதாவது தேவனுடைய சிக்ஷைக்குள்ள இருக்கிறீங்களா? ஏதாவது தேவன் ஒரு சோதனை வச்சுக்கிறாரா? இப்ப தேவன் தான் சோதிக்கிறார், எப்படிங்க புரிஞ்சுக்கிறது? தேவன் உலகத்தால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல. தேவன் ஏதோ அவருடைய முறை சாத்தானினுடைய முறை அல்ல. தேவன் எப்பெல்லாம் சோதிக்கிறாரோ அப்பெல்லாம் ஒரு காரியம் ஒன்று செய்கிறாருங்க. என்ன செய்கிறார் தெரியுங்களா? தேவன் நமக்கு ஆண்டவருக்கு அவரே கொடுத்த ஆசீர்வாதத்தை அவரே வாபஸ் வாங்குவாருங்க. அது உங்கள் பணமாக இருக்கலாம், உங்கள் பலமாக இருக்கலாம், உங்கள் உறவாக இருக்கலாம், உங்கள் மதிப்பு மரியாதையாக இருக்கலாம். ஆண்டவரே கொடுத்துருப்பாரு, ஆண்டவரே இமைப்பொழுது அதை வாங்குவார். இப்போ அவர் கொடுத்தும் போது நீங்கள் ஆண்டவரோடு இருந்தீங்களே, அவர் எடுக்கும் போது நீங்கள் ஆண்டவரோடு இருப்பீங்களா? உங்களுக்கு இந்த பதவி, பணம், அதிகாரம், இந்த செல்வாக்கு, இந்த உடல் பலம், ஆரோக்கியம் இதுதான் முக்கியமா? இல்லை இதுக்கெல்லாம் மேலே தேவன் முக்கியமா? அப்படின்றதாங்க சோதனை நடக்கிறது. அப்போ சோதனை ஒருத்தர் பிரமாணத்தை கைகொள்வதற்காகத்தான் உபத்திரம் வருதுங்க. சரிங்களா? மேரிபாவில் தண்ணீரை ஆண்டவர் தான் என்ன பண்ணாரு? தண்ணீர் இல்லாத இடத்துக்கு ஆண்டவர் கொண்டு போனாருங்க. ஆண்டவர் பார்த்து சொன்னாருன்னா அது நீரூற்றுகள் பொழந்துக்கிட்டு வந்துடும். ஆனால் ஏன் செஞ்சாரு? சோதிக்கிறார். இஸ்ரவேல் ஜனத்தை சோதித்தார், ஆதாமை சோதித்தார், யோசேப்பை சோதித்தார். இப்படி ஒவ்வொருவரையும் சோதித்த தேவன் நம்மையும் சோதிக்கிறார். அப்போ எகிப்திலிருந்து வெளில வந்துட்டாங்க. கானான் நோக்கி போகும் பொழுது அவர்களுக்கு சோதனை அவசியமானால் நம்மளும் பரமகான நோக்கி போயிட்டு இருக்கிறோம். எகிப்தை விட்ட வெளில வந்திருக்கிறோம். நீதிமானுக்கு, பாவ மன்னிப்பை பெற்றவனுக்கு, ரட்சிக்கப்பட்டவனுக்கு சோதனை அவசியம் தேவையா? தேவன் தருகின்ற பரிசோதனை தேவை. அந்த பரிசோதனை தான் நான் ஆண்டவரை பற்றி எவ்வளவு பந்தத்தோடு இருக்கிறேன், ஆண்டவருக்குள்ள எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறேன் அப்படின்னு காட்டுங்க. சில சமயம் ரொம்ப அசிங்கமாக இருக்கும் பாருங்க. ஏன்னா நிறைய பேசியிருப்போம் ஆண்டவரை குறித்து, நிறைய தேவனுக்காக சண்டை கூட போட்டிருப்போம் பாருங்க. ஆனால் அந்த நமக்கே உரிய மேரிபா வரும்போது நம்ம விட்டுருவோம் ஆண்டவரை. என்ன ஆண்டவரை உங்களை குறித்து இவ்வளோ பேசணுமே, ஆனால் எனக்குன்னு சோதனை வரும்போது நான் உங்களை உயர்த்தி பிடிக்கவே இல்லையே அப்படின்ற வருத்தம் வருங்க. அந்த வருத்தம் உங்களுக்கு வருதா? அவங்க சங்கீதம் நமக்கு 81 சொல்லுகின்ற விஷயம், தேவன் ஞானத்திற்கான 3வது குணத்தை காட்டுகிறாரு. 3வது குணம், ஞானம் சோதனையில் உண்மையாக இருக்கும். சங்கீதம் எல்லாம் படிச்சிட்டோம், 90 படித்தோம், சங்கீதம் 119 படித்தோம், சங்கீதம் 81 படித்தோம். ஞானம் ஆயுசு நாளை கணக்கு பார்க்கும். 2வது, ஞானம் பிரமாணத்தை கீழ்ப்படியும். 3வது, ஞானம் சோதனையில் தேவனுக்கு உண்மையாக இருக்கும். யோசேப்பை போல, ஆபிரகாமை போல. சரி, இன்னொரு விஷயத்துக்கு வரோம். சங்கீதம் 141, சங்கீதம் 141 இந்த ஞானத்தினுடைய இன்னொரு பரிமாணத்தை, குணாதிசயத்தை பார்க்கலாம். சங்கீதம் 141, இந்த சங்கீதம் 141 அது ஒரு ஜெபம். என்ன ஜெபம்? ஒரு ஜெபம் தானா? பாருங்க. சரிங்களா? 4வது விஷயம், கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், என்னிடத்திற்கு வர தீவிரியும். என்னவா? நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், என்னிடத்திற்கு வர தீவிரியும். நான் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் என் சத்தத்திற்கு செவி கொடும். நான் ஜெபம் பண்ணும்போது எனக்கு செவி கொடுங்கன்றாங்க. இப்போ வசனம் 2, என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்திபலியாகவும் இருக்க கடவுது. நான் ஜெபம் பண்ணும்போது அது தூபமாக உடைய சமூகத்தில் வரட்டும், பலியாக உடைய சமூகத்தில் வரட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக அவர் ஜெபம் பண்ணுறாரு பாருங்க. சில விஷயங்கள்லாம் சொல்கிறாரு பாருங்க, ரொம்ப அழகான விஷயங்கள் சொல்கிறாருங்க. சங்கீதம் 81 தேவன் வைக்கின்ற பரிசோதனையில் உண்மையாக இருக்கணுன்றத பார்த்துக்கிட்டோம். என்ன இங்கே பாருங்க, இவர் ஜெபம் பண்ணுறார். எதுக்கு ஜெபம் பண்ணுறார்? வசனம் 3, கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். ஆண்டவரே என் வாய்க்கு காவல் வைங்க. என்ன ஜெபம் பண்ணுறாரு இவர்? ஆண்டவரே கண்ணாமண்ணான்னு பேசிடுறேன், மற்றவங்க சொல்கிறத கேட்கறதே கிடையாது, நான் பாட்டு பேசிக்கிட்டே இருக்கிறேன். என்ன பேசணும், எப்படி பேசணும், பேச்சில் எப்படி இயேசுவை வெளிப்படுத்த வேண்டும், ஞானமாக எப்படி பேசணுன்றதுக்கு சொல்லித்தாங்க, கல்விமானின் ஞாபகத்தாங்க, என் வாய்க்கு காவல் வைங்க அப்படின்றாங்க. ஜெபம் புரியுதா? ஏன் இது சொல்ல இப்படி ஜெபம் பண்ணுறாரு? அடுத்தது பார்க்கலாம். வசனம் 4, அக்கிரமம் செய்கிற மனுஷரோடு
ஆகாமிய கிரியைகளை நடப்பிக்கும்படி என் இருதயத்தை துன்மார்க்கத்திற்கு இணங்க ஓட்டாதேயும். என்னவா? அக்கிரமம் செய்கிற மனுஷரோடு ஆகாமிய கிரியைகளை நடப்பிக்கும்படி என் இருதயத்தை துன்மார்க்கத்திற்கு இணங்க ஓட்டாதேயும். துன்மார்க்கருடைய இருதயத்தை போல என் இருதயம் அவங்களோட இசைஞ்சு போக வேண்டாம். அடுத்தது சொல்றாரு பாருங்க, அவர்களுடைய ருசியுள்ள பதார்த்தங்களில் ஒன்றையும் நான் சாப்பிடாமல் இருப்பேனாக. யாருடைய ருசியுள்ள பதார்த்தத்தில் நான் சாப்பிடாமல் இருப்பேனாக? இந்த துன்மார்க்கனுக்குரிய உணவு இருக்கு, துன்மார்க்கனுக்குரிய ருசியுள்ள பதார்த்தம் இருக்குது, அதனாலாம் சாப்பிடக்கூடாது. என்னங்க, முதல்ல என்ன சொன்னாரு? என் இருதயம் அவங்க இருதயத்துக்கு பக்கத்தில் போகக்கூடாது. சரிங்களா? அடுத்தது என்ன சொல்றாரு? அவங்களுடைய கிரியைகளை நான் செய்யக்கூடாது. அடுத்தது என்ன சொல்றாரு? அவங்களுடைய ருசிகரமான அப்பத்தை நான் சாப்பிடக்கூடாது. இப்போ இது என்ன காட்டுதுன்னா, இருதயம்னாரு முதல்ல, அடுத்தது செயல்னாரு, அடுத்தது அவங்களுடைய ருசி உள்ள பதார்த்தம் சாப்பிடக்கூடாது. சரி, அவங்களுடைய ருசி உள்ள பதார்த்தத்தை சாப்பிடக்கூடாது, ரைட்டு தான், சாப்பிடக்கூடாது தான். இப்போ இதோ சாப்பிடக்கூடாத மேட்ரு இல்லைங்க. என்ன அர்த்தம்? அவங்களோட உட்கார்ந்து ருசி உள்ள பதார்த்தம் சாப்பிடும் பொழுது நான் சாப்பிடுவது ருசி உள்ள பதார்த்தம் இல்லை, நான் பாவத்தை துன்மார்க்கத்தை ருசியோடு நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அர்த்தம். அப்போ இங்கே என் வாய்க்கு காவல் வையுங்க அப்படின்னு சொன்ன தாவீது இப்போ அடுத்த ஸ்டெப்பு படிப்படியாக பாவம் எப்படி முன்னேறதை காட்டுறார். என் இருதயம் அவங்க பக்கத்தில் போக வேணாம், அவங்களுடைய துன்மார்க்க செயல்கள் என் துன்மார்க்க செயலாக வரக்கூடாது. அதுக்கப்புறம் சொல்கிறாரு, என்னுடைய பாவம் நான் ரொம்ப சந்தோஷப்படக்கூடாது. நான் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன்னு சொன்னால் என் பாவத்தை ரொம்ப சந்தோஷமாக செஞ்சுட்டுக்கிறேன்னு அர்த்தம். அந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்றாருங்க. சரி, இப்போ வசனம் 5 பாருங்க. நான் துன்மார்க்கர் இருதயத்தோடு இணங்கி போகக்கூடாதுன்னா அடுத்து என்ன செய்யணும்? வசனம் 5, நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும். இந்த ஜெபம் நம்ம என்னைக்காவது பண்ணுறோமா? நீதிமான் என்னை தயவாய் குட்டணும். சரிங்களா? அது என் தலைக்கு எண்ணெயை போல இருக்கும், அது எனக்கு அபிஷேகமாக இருக்கும். நம்ம வாய்க்கு காவல் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணுறோமா? துன்மார்க்கருடைய அப்பா வேண்டான்னு சொல்கிறோமா? துன்மார்க்கருடைய இருதயத்தின் பக்கத்தில் போகக்கூடாது நம்ம ஜெபம் பண்ணுறோமா? நீதிமான் என்னை குட்டணும்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணுறோமா? ஏன்னா அப்படிலாம் ஜெபம் பண்ணுறாருங்க. சரி, இதெல்லாம் ஏன் சொல்கிறாரு பாருங்க. வசனம் 9, அவர்கள் எனக்கு வைத்த கண்ணியின் சிக்குகளுக்கும் அக்கிரமக்காரின் சுருக்குகளுக்கும் எனக்கு விலக்கி ரட்சியும். இந்த துன்மார்க்கருடைய இருதயத்தை போல என் இருதயம் கிட்ட அவங்களோட இருதயம் கிட்ட போவானான்னு சொன்னார்ல. இப்போ இந்த துன்மார்க்கரு சில கண்ணி வச்சிருக்கிறாங்களாம், சில சிக்குகளை வச்சிருக்கிறாங்களாம், சில சுருக்கெல்லாம் போட்டிருக்காங்களாம் இவனை பிடிக்கணும்னு சொல்லிட்டு. அதில் நான் சிக்கிடக்கூடாது. சரிங்களா? என்னை விலக்கி ரட்சியும். துன்மார்க்கர் தங்கள் வலைகளில் அகப்படுவார்களாக, நானோ அதற்கு தப்பி கடந்து போவேன். அப்போ சங்கீதம் 141 என்ன சொல்லுதுன்னா, துன்மார்க்கருடைய சோதனையில் நான் போய் மாட்டிக்க கூடாது. உலக பிரகாரமாக வாழக்கூடிய மக்களுடைய சோதனையில் நாம் போய் மாட்டிக்கூடாது. பாவ சோதனை, பரிசோதனைன்றது வேற விஷயங்க. அதுதான் சங்கீதம் முன்னாடி படித்தவங்க, நம்ம 81 படித்தவங்க. இப்போ பார்க்குறது சங்கீதம் 141 பாவ சோதனைங்க. உலகம் துன்மார்க்கர் என்னை பாவ சோதனை இழுக்கும் பொழுது நான் எப்படி பேசணும்? என் வாய்க்கு காவல் வைங்க. என் இருதயம் அவங்க இருதயத்துக்கிட்ட போகக்கூடாது. நான் அவங்களுடைய துர்க்கிரியைகளில் பங்கெடுக்கக்கூடாது. அப்படி தவறு செய்யும் பொழுது நான் சந்தோஷப்பட்டுறக்கூடாது. இப்படிலாம் ஜெபம் பண்ணுறாரு. ஏன்னா எவ்வளோ அருமையாக ஜெபம் பண்ணுறாரு. என்னை அப்படி தவறான பாதையில் போகும் பொழுது என் நீதிமான் என்னை கொட்டட்டும், அது என் தலைக்கு அபிஷேக எண்ணெயாக இருக்கட்டும் அப்படின்றாருங்க. சங்கீதம் 141 ஞானத்தினுடைய இன்னொரு குணத்தை காட்டுகிறது. ஞானம் சோதிக்கப்படும் பொழுது ஜெபிக்கும், வாய்க்காக ஜெபிக்கும், இருதயத்துக்காக ஜெபிக்கும், செயலுக்காக ஜெபிக்கும். அந்த ஞானவான்கள் தன்னை கொட்டட்டும்னு சொல்லி ஜெபம் பண்ணிக்கும். அப்போ 4 சங்கீதம் பார்த்தாங்க. சங்கீதம் 90 பார்த்தோம், சங்கீதம் 119 பார்த்தோம், சங்கீதம் 81 பார்த்தோம், சங்கீதம் 141 பார்த்தோம்.
இதிலிருந்து 4 ஒரு நீதிமானாய் வாழ்வதற்குரிய ஞானத்தினுடைய 4 குணங்களை பார்த்துட்டோம். ஞானம் தன்னுடைய ஆயுசு நாட்களை கணக்கு போட்டு பார்க்கும். என் ஆயுசு காலம் இவ்வளவுதான், நான் எப்படி வாழ்றது யோசிக்குங்க. ஞானம் கற்பனையை கைகொள்ளும், என்னுடைய பங்கு என்ன என்பதை யோசிக்கும். அடுத்தது ஞானம் நம்ம பார்க்கிறோம் 81ல் தேவன் என்னை பரிசோதிக்கும் பொழுது அது உண்மையா இருக்கும். சங்கீதம் 141 உலகம் ஈர்க்கும் பொழுது அது ஜெபிக்கும். நீங்க சொல்லுங்க, நீங்க நீதிமானா இருக்கிறீங்கன்னு சொன்னா உங்களுடைய ஆயுசு காலத்தை கணக்கு போட்டிருக்கிறீங்களா? நீங்க நீதிமானா இருக்கிறீங்கன்னு சொன்னா கற்பனையை கைகொள்ளுதல உங்களுடைய பங்கை நிறைவேற்றிட்டே வரீங்களா? நீங்க நீதிமானா இருப்பீங்கன்னு சொன்னா உங்களுக்கே உரிய பரிசோதனையை, அந்த லேபை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதுக்கு அப்புறம் தாங்க உண்மையா இருக்கிறது. உங்களுக்கே உரிய பரிசோதனையில, தேவன் வைக்கக்கூடிய பரிசோதனையில நீங்க உண்மையா இருக்கிறீங்களா? அதை கண்டு உணர்றீங்களா? துன்மார்க்கர் உங்களை இழுக்கும் பொழுது, என்ன சில சமயம் கிறிஸ்துவின் நாமத்திலேயே துன்மார்க்கர்லாம் வரும் பொழுது, அப்படிப்பட்ட துன்மார்க்கரையும் உலகத்தாரையும் கண்டு உணர்ந்து நீங்க அந்த சமயத்துல ஜெபிக்கிறீங்களா? யோசிங்க. இப்படி எல்லாம் நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா நம்ம நீதிமானா இருக்கிறோம் என்ற அர்த்தம். நம் கற்பனையை கை கொண்டோம்னா நீதிமானா இருக்கிறோம் என்ற அர்த்தம். கணக்கு பார்த்தால் நீதிமானா இருக்கிறோம் என்ற அர்த்தம். இப்படி நீதிமானா இருப்பவருக்கு தேவன் சில ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதம் தான் சங்கீதம் 128ல் வருதுங்க. 128 பாருங்க. நீதிமானுக்குரிய ஆசீர்வாதம் என்ன? ஓகே, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அவர் வழியில் நடக்கிறவன் பாக்கியவான். என்ன பாக்கியம்? உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் பிரயாசத்தினால நீ சாப்பிடுவ, உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். நீ தேவனுக்கு பயந்து அவருக்குள்ள நீ பிரமாணத்தை கை கொள்கிற மகனாக இருக்கும் பொழுது நீ நன்மையானதை சாப்பிடுவ, உன் பிரயாசத்தை நீ சாப்பிடுவ. அடுத்தது, உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். என்ன மனைவிக்கிட்ட ஆசீர்வாதம் வருது, ஆவிக்குரிய கனிகளால மனைவியை நிறைந்திருப்பா. உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளை போல இருப்பார்கள். உன் பிள்ளைகள் உன்னை சுத்தியே இருப்பாங்கப்பா, உன்னை சுத்தியே இருப்பாங்க. உன் மனைவி கனிதரும் திராட்சை செடியா இருப்பா. அப்புறம் இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசைக்கப்படுவான். அடுத்தது பாருங்க, கர்த்தர் சீயோனில் இருந்து உன்னை ஆஸ்வதிப்பார், ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ என்றென்றைக்கும் வாழ்வ. அதுதான் உடன்படிக்கையினுடைய ரகசியமே. நீ நித்திய சிரஞ்சீவியா இருப்ப. அப்புறம் உன் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். ஆண்டவர் தேவ ஜனத்தை இந்த உலகத்திலிருந்து மீட்டு எடுத்து பரமராஜ்யத்துக்கு புதிய வானம் புதிய கொண்டு போறாரு பாருங்க. அந்த சமாதானமான காலங்களை நீ காண்ப. சரிங்களா? அப்ப நீங்க கணக்கு போட்டு பார்க்குறீங்களா? நீங்க பிரமாணத்தை கை கொள்றீங்களா? நீங்க பிரமாணத்தை கை கொள்வது அவருடைய உங்களுடைய பங்கு என்ன என்பதை புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்க உங்களுக்கே உரிய பரிசோதனையை, தேவனுக்கிற பரிசோதனையை புரிஞ்சிருந்து அதுல உண்மையா இருக்கிறீங்களா? துன்மார்க்கர் உலகத்தார் உங்களுக்கு வைக்கக்கூடிய கண்ணிகள்ல நீங்க சிக்காம இருக்கிறீங்களா? அப்படி கண்ணிகள் வைக்கப்படும் போது அதற்காக விசேஷமாக உங்க வாய்க்காக, உங்க இருதயத்துக்காக, உங்க செயலுக்காக நீங்க ஜெபிக்கிறீங்களா? யோசிங்க. ஆண்டவர் உங்களுக்காக பெரிய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள தகப்பனே, அருமையான பாடத்திற்காக நன்றி. இந்த பாடத்துல நீர் சொல்லியிருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு ஞானம் உள்ள இருதயத்தை தாரும் தகப்பனே. சாலமோன் ஞானத்தை கேட்டார்னு இப்பதான் புரியுது. தாவீது ஏன் ஞானத்துக்காக கேட்டார் புரியுது. ஆண்டவரே, தானியேல் ஏன் ஞானத்துக்காக கேட்டார்னு புரியுது. நீதிமானா வாழ்றதுக்கு எங்களுக்கு பத்தாதுப்பா, நீங்க எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க, ஒவ்வொரு நொடி பொழுதும் கொடுங்க. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.